வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய டேஸ்டான சத்தான சிகப்பரிசி வச்சு ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் நம்ம இது ஈவினிங் நம்ம செய்து கொடுக்கலாம். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரவங்களுக்கும் இதெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சிகப்பரிசி மாவு அது ஒரு கப் எடுத்துக்கலாம். இது ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க. இதை நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த மாவு. இப்போ இல்லைன்னா கூட இது கடையில் விற்கிறாங்க, அது கூட நம்ம வாங்கி இது போல் செய்யலாங்க. சிகப்பரிசி மாவு தயாரிக்கிற முறை நான் ஐகார்டில் கொடுக்குறேங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப் அளவு பொடித்த வெல்லம் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இது டைரெக்டாக இந்த வெள்ளை தண்ணியை அப்படி வடிகட்டிக்கலாங்க. கல் மண் போக வடிகட்டிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிகப்பரிசி மாவு அதை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு கலந்துக்கலாம். நல்லா இது போல் கிளறிட்டு 2 நிமிஷம் போல் கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. நல்லா சூடாக தான் இருக்கும். இது அப்படியே இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாங்க. பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இது இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வெல்லம் கரெக்டாக இருந்தது. இப்போ இது போல் பிசைஞ்சிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டையை பிடிப்போம்ல, அது போல் சின்ன சின்னதாக பிடிச்சிடலாங்க. இட்லி தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி எல்லா குழியிலையும் தடவிட்டு பிடிச்ச இந்த கொழுக்கட்டையை அதில் வச்சிடலாம். அதில் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் இந்த சிகப்பரிசி வச்சு நம்ம இது போல் பலகாரம்லாம் செய்யலாங்க. கஞ்சி, அடை, தோசை, இட்லி, புட்டு அது போலலாம் செய்யலாம். இது போல் நான் எல்லாமே பிடி கொழுக்கட்டையாக பண்ணி எடுத்து வச்சேங்க. அடுப்பில் இட்லி குக்கர் வச்சுட்டு அதில் அடியில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. அந்த தட்டு அது உள்ளே வச்சு மூடிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சி. சூப்பராக வெந்துருச்சுங்க. அருமையான டேஸ்டான சிகப்பரிசி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ரொம்ப சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லாவும் அருமையாகவும் இருந்தது. இதெல்லாம் வறுத்து நம்ம செஞ்சதால் ரொம்ப மணமாகவும் இருந்தது. நீங்கள் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தானதாக செய்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.